ப்ரெக்னன்சி ஆஃப்டர் 35-40 இயர்ஸ் இதுக்கு தனியாக சேலஞ்சஸ் இருக்குது. 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்க ப்ரெக்னன்சினா பிபி, சுகர் இதெல்லாம் வரக்கூடுமா அப்படின்றத க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 வார ஸ்கேனு, 16 வாரத்தில் ஒரு ஸ்கேனு அண்ட் 5ஆம் மாசத்துல ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன்ல குழந்தைக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வருதா அப்படின்றத அக்ரெசிவா நம்ம கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா பெண்ணின் வயது அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில சமயம் இந்த டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 40 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஐவிஎஃப் சிகிச்சை செய்து உங்களுக்கு பிரெக்னன்சி அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ஸ்லைட்லி ஹையர். ஸோ அதுவுமே நம்ம க்ளோஸ் மானிட்டரிங்ல அந்த தம்பதியை வச்சு இருந்துட்டு அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராம முன்கூட்டியே ப்ரிவென்ட் பண்ணோம்னா உங்க பிரெக்னன்சி ஜேர்னி ஸ்மூத்தா போகும். இப்ப இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள்ல அப் டு 50 இயர்ஸ் தான் ஒரு தம்பதினால ஐவிஎஃப் சிகிச்சையை மேற்கொள்ள முடியும்.